ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டாப் என்பிஎஃப்சி கம்பெனியை பற்றி தான் கிளியராக டிஸ்கிரைப் பண்ண போகிறோம். நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் எல்லாமே ஒரு ₹200 கிட்ட இல்லை ₹200 கொஞ்சம் கூடுதலாகவும் இருக்க போகுது. இப்போ நம்ம பார்க்க போகிற கம்பெனிஸ் எல்லாமே கிட்டத்தட்ட க்ரோத் வைஸும் சரி கம்பெனி வைஸும் சரி நல்லாவே முன்னேற்றம் வந்துட்டு ரீசெண்ட் டைம்ஸில் கொடுத்துட்டு இருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ரெகுலராக உங்ககிட்ட கேட்குற ஒரு ரெக்வஸ்ட் தான், இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துட்டு இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா இந்த வீடியோ நிறைய ஆடியன்ஸை ரீச் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ முழுக்க ஒரு எஜுகேஷன் பர்பஸுக்காக மட்டும்தான், எந்த விதத்திலும் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி கிடையாது. மாறாக நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன், நான் எந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஏன் இந்த டைமில் இந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத ரொம்பவும் டிரான்ஸ்பரண்ட்டாக வந்துட்டு மெம்பர் கம்யூனிட்டிக்காக நான் போட்டிருக்கேன். நீங்களும் அதில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற ஜாயின் அப்படிங்கிற பட்டன் மூலமாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மூலமாக நான் எந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். அது மூலமாக நீங்களும் அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இப்போ பார்க்க போகிற கம்பெனிஸ் எல்லாமே வந்துட்டு என்பிஎஃப்சி பேஸ்டில் வந்துட்டு ரன் ஆகிட்டு இருக்குது. என்பிஎஃப்சினா தெரியும் உங்களுக்கு, நான் பேங்கிங் ஃபினான்சியல் கம்பெனி. ஸோ இவங்க வந்துட்டு ஆஸ் யூஷுவல் லைக் பேங்க் மாதிரியே தான் செயல்படுவாங்க, ஆனால் பேங்க் கிடையாது. ஆனால் இவங்களோட இன்கம் மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துக்கு லோன் கொடுத்துட்டு அது மூலமாக வர இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் மூலமாக இவங்க கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் நம்ம முதல்ல பார்க்க போகிற கம்பெனி ஹட்கோ ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட். இந்த கம்பெனி பற்றி சொல்லணும்னா, இவங்க ஈல்டு ஆன் லோன் வந்துட்டு கிட்டத்தட்ட 9.4% வச்சுருக்காங்க. நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 3.1% இருக்காங்க. கிராஸ் என்பிஏ 5%, நெட் என்பிஏ வந்துட்டு 1% வச்சுருக்காங்க. ஓரளவுக்கு டீசெண்டான வேல்யூ தான் இருக்குது. அதே போல் இவங்களோட ஃபினான்ஷியல் சம்மரின்னு பார்க்கும்போது இவங்களோட ஃபைனான்சிங் ப்ராஃபிட் கரண்ட் குவார்ட்டரில் 593 கோடி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. போன குவார்ட்டரில் 592 கோடிங்கிறது கொடுத்துருந்தாங்க. இயர் பேசிஸில் போன செப்டம்பரில் கிட்டத்தட்ட 527 கோடி அப்படிங்கிறது கொடுத்துருந்தாங்க. ஒரு மாதிரி கன்சால்டேட்டடாக தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அகெயின் ஒரு டிசம்பரில் வந்துட்டு 333 அப்படின்னு போயிருக்காங்க. இடையில மார்ச் குவார்ட்டரில் வந்துட்டு கிட்டத்தட்ட 857 கோடி அப்படிங்க கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே டிபெண்ட்ஸ் அப்பான் த இன்ட்ரெஸ்ட் ரேட் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு தான் வந்துட்டு இவங்க ஆக்ட் அப்படிங்கிறத பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களோட ஃபைனான்சிங் ப்ராஃபிட் மார்ஜின் அப்படின்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு கன்சால்டேட்டடாக அந்த 30 to 35 மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறது கிளியராக நமக்கு புரியுது. ஸோ கம்பெனி ஃபினான்ஷியல் வைஸாக ஓரளவுக்கு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதை நெட் ப்ராஃபிட்டில் பார்க்கும்போது நமக்கு கிளியராக தெரியுது. நெட் ப்ராஃபிட் பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் 452 கோடிங்கிறது கொடுத்துருக்காங்க. போன குவார்ட்டரில் 446 கோடிங்கிறது கொடுத்துருந்தாங்க. இதே போன செப்டம்பர் இயர் கணக்கில் பார்க்கும்போது 396 கோடி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அடுத்ததாக ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 81.81% வந்துட்டு ப்ரொமோட்டர் ஹோல்டிங் தான். ப்ரொமோட்டர் வந்துட்டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஸோ எஃப்ஐஏன்னு பார்க்கும்போது மோர் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக காட்டலை, கிட்டத்தட்ட ஒரு 0.65% தான் வச்சுருக்காங்க. டிஏன்னு பார்க்கும்போது கொஞ்சம் 7.15% ஷேர் அப்படிங்கிறது வச்சிருக்காங்க. பப்ளிக் கிட்டத்தட்ட 10% அப்படிங்கிறது ஷேர் இருக்குது. அடுத்ததாக இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் 21,140 கோடி அப்படிங்கிறது இருக்குது. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 106. இவங்களோட 50 ஹைன்னு பார்க்கும்போது 120, லோ 40. ஸ்டாக் பிபை வந்துட்டு 11.8. இண்டஸ்ட்ரி பிபியோட கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் வச்சிருக்காங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரி பிபை வந்துட்டு 15.5 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே போல் இவங்களோட புக் வேல்யூன்னு பார்க்கும்போது 78.5. டிவிடெண்ட் ஈல்டு வந்துட்டு 3.65. ஓரளவுக்கு நல்லாவே டிவிடெண்ட்டும் பே பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல் ஆர்ஓசி அண்ட் ஆர்ஓஇன்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு நீட்டான வேல்யூ தான் இருக்குது, ரொம்ப எக்ஸ்ட்ரானரி கிடையாது. கிட்டத்தட்ட 8.81% ஆர்ஓசியும் ஆர்ஓஇ வந்துட்டு 11.4 அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஃபேஸ் வேல்யூ 10. ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்துட்டு ரொம்ப எக்ஸ்பென்சிவாக கிடையாது, 1.34 அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. டெப்ட்னு பார்க்கும்போது 63,276 கோடி வச்சுருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 4.2. இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு வந்துட்டு இந்த வேல்யூலாம் வந்துட்டு நம்ம எதிர்பார்க்குறது தான். இருந்தாலும் கொஞ்சம் கூடுதலாக மாதிரி ஃபீல் ஆகுது. கண்டிப்பாக இது கவர்மெண்ட் பேஸ்டு பிஸ்னஸ் அப்படிங்கிறனால நமக்கு லாஸ் அப்படிங்கிறது வர வாய்ப்பு குறைவு தான். செகண்டாக நம்ம பார்க்க போகிறது ஜியோ ஃபினான்சியல்ஸ். ஜியோ ஃபினான்சியல் வந்துட்டு ஐபிஓ ரிலீஸ் ஆகி கொஞ்சம் அப்மூமெண்ட் கொடுத்தாங்க, அகைன் வந்துட்டு டவுன் போனாங்க. ஸோ சரியான ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறது நமக்கு குழப்பமாக இருந்துச்சு. இப்போ 230 to 240 வந்துட்டு ஒரு கன்சால்டேட் ஆயிருக்காங்க. இப்போ தான் அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை வந்துட்டு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இருந்து ஒரு ஃபர்தரான அப்மூமெண்ட் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இந்த கம்பெனி சூஸ் பண்ண இன்னொரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கிட்டத்தட்ட 1,12,490 கோடி அப்படிங்கிறத லோனுக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது பாரோயிங்ஸில் ஆட் ஆகலை. ஏன்னா இது முழுக்க வந்துட்டு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து எடுத்து கொடுத்த பணம் தான். ஏன்னா ரிலையன்ஸோட ஒரு சப்சிடரியாக தான் வந்துட்டு ஜியோ ஃபினான்ஷியல் இருக்குது. அப்போது இவங்க கிட்ட பாரோயிங் காலம் வந்து ரொம்ப ஜீரோவாக இருக்குது. அதனால் டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்துட்டு ஜீரோவில் இருக்குது. ஆனால் அதர் லியாபிலிட்டிஸில் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 3,967 கோடி அப்படிங்கிறது வச்சிருக்காங்க. ஸோ அதர் லியாபிலிட்டிஸ்னால் என்ன, அது எந்த கேட்டகரிக்கில் வரப்போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம கிளியராக ஒரு வீடியோவில் பேசியிருக்கோம். நீங்கள் அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மறக்காமல் பிளேலிஸ்ட்டில் இருக்கும், தேடி பாருங்கள். அடுத்ததான் அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் சம்மரி. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் 542 கோடியும் போன குவார்ட்டரில் 376 கோடியும் கொடுத்துருந்தாங்க. கிட்டத்தட்ட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்கும்போது கரண்ட்டில் 89%, ப்ரீவியஸ் குவார்ட்டரில் 91% வச்சுருந்துருக்காங்க. அதே போல் நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது
கிட்டத்தட்ட கரண்ட் குவார்ட்டரில் 668 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. போன குவார்ட்டரில் 332 கோடி தான் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படியே டபுள் த டைம்ஸ் வந்துட்டு அவங்க நெட் ப்ராஃபிட் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது கம்பெனிக்கு ஒரு பெரிய நல்ல விஷயமா தான் இருக்குது. அடுத்ததாக இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னு பார்க்கும்போது ப்ரோமோட்டர் கிட்ட 46.77%, எஃப்ஐஐ கிட்ட 21.58%, டிஐஐ கிட்ட 13.64%, கவர்மெண்ட் கிட்ட 0.13%, பப்ளிக் கிட்ட 17.86% அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னும் வச்சிருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்க்கும்போது 1,50,414 கோடி அப்படிங்கிறத இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 237. இவங்களோட 50 வீக் ஹைன்னு பார்க்கும்போது 278, லோ வந்துட்டு 203. ஸ்டாக்கோட பிபிஇ வேல்யூ வந்துட்டு கரெக்டாக இல்லை. புக் வேல்யூ வந்துட்டு 182. டிவிடெண்ட் கொடுத்தது கிடையாது இது வரைக்குமே. ஆர்ஓசி அண்ட் ஆர்ஓஇ வேல்யூ அவைலபிள் இல்லை. ஃபேஸ் வேல்யூ 10ல் தான் இருக்காங்க. இண்டஸ்ட்ரி பிபிஐ வந்துட்டு 20.9. கண்டிப்பாக இந்த ஸ்டாக் இண்டஸ்ட்ரி பிஐயோட ஹையராக தான் இருக்கும் மாதிரி ஃபீல் ஆகுது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்துட்டு 1.30 அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ரொம்ப அதிகமாக கிடையாது. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த வேல்யூஸ் எல்லாமே ரொம்பவும் டீசெண்டாக தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் மணப்புரம் பார்க்கும்போது கோல்டு தான் வந்துட்டு இவங்க மையமாக வச்சு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது கோல்டு லோன்ஸாக வந்துட்டு மேக்ஸிமம் கொடுத்து அது மூலமாக தான் வந்துட்டு கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்கு. அப்போது கோல்டு ப்ரைஸ் வந்துட்டு கண்டிப்பாக ஸ்டாக்கை அஃபெக்ட் பண்ணும். கோல்டு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது ஒரு மாதிரி அஃபெக்ட் பண்ணும். கோல்டு ப்ரைஸ் குறையும் போது ஒரு மாதிரி இந்த ஸ்டாக் வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ கோல்டு ஒரு சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரொம்பவும் சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஆனால் மேனேஜ்மெண்ட் ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வரும்போது இந்த ஸ்டாக் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகும். இப்போ கூட ரீசெண்டாக மேனேஜ்மெண்ட்டில் ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அது கம்பெனிக்கு சாதகமாக முடிகிற மாதிரி தான் இருந்துச்சு. கம்பெனி சாதகமாக தான் முடிஞ்சிருக்கு. அதனால் ஸ்டாக் ப்ரைஸ் அகைன் வந்துட்டு ரைஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா அந்த பிரச்சனை வந்ததுக்கப்புறமா ஸ்டாக் ப்ரைஸ் கொஞ்சம் கரெக்டாச்சு. இப்போது ஒரு நல்ல வேல்யூவில் இருக்குது. கண்டிப்பாக பை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஜெயம் ஃபினான்சியல். இவங்க மோர்ட்கேஜ் லோனும் கிட்டத்தட்ட ஏஎம்சி வந்துட்டு அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 2 பேசிஸ்லேயும் தான் வந்துட்டு இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. மோர்ட்கேஜ் அப்படிங்கிறது வந்துட்டு ரியல் எஸ்டேட் ரிலேட்டடாக வந்துட்டு வரப்போகுது. இந்த கம்பெனியில் இருக்கிற பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட 59% இன்கம் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் மூலமாக தான் வந்துட்டு இருக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ஒரு பக்கம் லெண்டிங் கொடுத்துக்கிறதுனால அது மூலமாக வர ஒரு இன்கம். ஸோ இது வந்துட்டு ரொம்பவும் கன்சிஸ்டண்டாக தான் வரப்போகுது. அடுத்ததான் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா brokerage இன்கம். இவங்க ஏஎம்சி பண்ணியிருக்கிறனால brokerage ஃபீஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 10% இவங்களுக்கு ரெவன்யூவாக ஜென்ரேட் ஆகுது. ஸோ டோட்டலாக இந்த 2 காலம்லேருந்து மட்டுமே 69% ரெவன்யூ வந்துட்டு இவங்க ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 2 பார்ட்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறனால இவங்களோட ரெவன்யூ வந்துட்டு கொஞ்சம் டிப் ஆகாமல் ஒரு கன்சிஸ்டன்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. அதனால தான் இந்த கம்பெனியை இப்போ நம்ம டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்ததாக இவங்களோட ஃபினான்ஷியல் சம்மரி அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட 663 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. போன குவார்ட்டரில் 594 கோடி கொடுத்துருந்தாங்க. இதே போன செப்டம்பரில் 580 கோடி அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத நம்ம நேர்கூடவே பார்க்க முடியுது. அடுத்தது இவங்களோட நெட் ப்ராஃபிட் அப்படின்னு பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் 206 கோடி கொடுத்துருக்காங்க. போன குவார்ட்டரில் 177 கோடி அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. இதே போன செப்டம்பர் இயரில் 238 கோடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இயர் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிப்பாக இருந்தாலும் ரீசெண்டாக வந்துட்டு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத கிட்டத்தட்ட மார்ச் மந்த்லேருந்தே நமக்கு தெளிவாக கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா மார்ச்சில் 32 கோடி ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஜூனில் 177 கோடியும் கரண்ட்டாக 206 கோடி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக எம்ப்ளாயி காஸ்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிக்கிறனால அது மூலமாக எக்ஸ்பென்ஸ் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக செலவாயிடுச்சு. வழக்கத்துக்கு மாறாக அதிகமாக செலவானனால இவங்களோட ரீசெண்டான நெட் ப்ராஃபிட் கொஞ்சம் டிக்ளைன் ஆயிருக்கு. அடுத்ததாக இவங்களோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் ப்ரோமோட்டர் கிட்ட 56.47%, எஃப்ஐஐ கிட்ட 18.82%, டிஐஇ கிட்ட 8.06%, பப்ளிக் கிட்ட 16.66% அப்படிங்கிற ரொம்பவும் டீசெண்டான ஸ்ட்ராங்கான ஒரு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னாக தான் வச்சுருக்காங்க. இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் பார்க்கும்போது 9,308 கோடி கொடுத்துருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 97.4. இவங்களோட 52 ஹைன்னு பார்க்கும்போது 105. இவங்களோட லோ கிட்டத்தட்ட 57. ஸ்டாக்கோட பிபிஐ 16 தான் வச்சுருக்காங்க. இண்டஸ்ட்ரி பிபியோட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. புக் வேல்யூன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 88.1 வச்சுருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டும் வந்துட்டு நல்லாவே கொடுத்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 1.85% இருக்குது. அதே போல் ஆர்ஓசி அண்ட் ஆர்ஓஇன்னு பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல ஒரு ஆவரேஜான வேல்யூ தான் வச்சுருக்காங்க. ஆர்ஓசி வந்துட்டு 8.30, ஆர்ஓஇ வந்துட்டு 7.55. இந்த இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு இந்த வேல்யூ தான் மேக்ஸிமம் நம்ம பார்க்க முடியும். அதே போல் ஃபேஸ் வேல்யூ 1, ப்ரைஸ் டு புக் வேல்யூ வந்துட்டு ரொம்ப அதிகமாக இல்லை, 1.11 தான் இருக்காங்க. ரொம்ப ஃபேர்லி வேல்யூவில் தான் வந்துட்டு இப்போதைக்கு ஸ்டாக் இருக்காங்க. கம்பெனியில் கடன் அப்படின்னு பார்க்கும்போது 17,031 கோடிங்கிறது கொடுத்துருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 2.2 தான் வச்சிருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் இந்த ஈக்விட்டி ரேஷியோ வந்து ரொம்ப மினிமலாக தான் நான் பார்க்குறேன். ஸ்டாக் ஃபண்டமெண்டல் வைஸும் சரி ஃபினான்ஷியல் வைஸும் சரி ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு க்ரோத் வந்துட்டு ஃபியூச்சரில் கிடைக்க வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு பிடிசி இந்தியா ஃபினான்ஷியல் சர்வீசஸ். இவங்களோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் ரிலேட்டடான கம்பெனிஸ்க்கு வந்துட்டு
வந்துட்டு இவங்க ஃபினான்ஷியல் சப்போர்ட் அப்படிங்கிறத கொடுத்துட்டு இருக்காங்க. முக்கியமாக வந்துட்டு ரெனியூவபிள் எனர்ஜி செக்டாருக்கு இப்போ அதிகமாக மூவ் ஆயிருக்காங்க. ஸோ ரெனியூவபிள் எனர்ஜி வந்துட்டு ஃபியூச்சரில் எந்த மாதிரி growth கொடுக்க போகுது அப்படிங்கிறது நமக்கு முன்னாடியே தெரியும். நிறைய வீடியோவில் அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த கம்பெனிக்கு வந்துட்டு ஃபியூச்சரில் நல்ல ஒரு growth இருக்குது, நல்ல ஒரு ஸ்கோப் இருக்குது அப்படிங்கிறது இது மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்களோட ஃபோக்கஸ்னு பார்க்கும்போது பப்ளிக் செக்டார் மட்டும் இல்லாமல் சில பிரைவேட் செக்டாருக்கும் இவங்க ஃபினான்ஷியல் ரீதியாக வந்துட்டு உதவிட்டு இருக்காங்க. அது மூலமாக இவங்களோட ரெவன்யூ வந்துட்டு நல்ல ஒரு டைவர்சிஃபைங்காக இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமாக இருக்குது. அதே போல் இவங்களோட ஃபினான்ஷியல் சம்மரியும் ரொம்பவும் அட்ராக்டிவ் வேல்யூஸில் இருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்களோட ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கரண்ட் குவார்ட்டரில் 177 கோடியும் போன குவார்ட்டரில் 156 கோடிங்கிறத கொடுத்துருக்காங்க. போன செப்டம்பரில் 179 கோடி அப்படிங்க கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவும் கன்சால்டேட்டாக தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக இடையில இருக்கிற சில குவார்ட்டரில் வந்து டிப் அப்படிங்கிறதையும் கொடுத்துருந்தாங்க. ஆனால் ரீசெண்டாக நல்ல ஒரு ரெக்கவரி அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. கண்டினியூவாக வந்துட்டு நெட் ப்ராஃபிட்டை பார்க்கும்போது கரண்ட் குவார்ட்டரில் 60 கோடிங்கிறத கொடுத்துருக்காங்க. போன குவார்ட்டரில் 37 கோடி தான் கொடுத்துருந்தாங்க. இதே இயர் ஆன் இயர் போன செப்டம்பரில் 53 கோடி அப்படிங்கிறத ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரீசெண்டாக பார்க்கும்போது ரெவன்யூ வைஸும் நெட் ப்ராஃபிட் வைஸும் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிற கம்பெனி கொடுத்துட்டு இருக்கிறத நம்ம நேரடியாக பார்க்க முடியுது. அடுத்ததாக ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பார்க்கும்போது ப்ரொமோட்டர் கிட்ட 64.99% இருக்குது. எஃப்ஐஐ கிட்ட 2%, டிஐஐ கிட்ட 2.21% வச்சிருக்காங்க. பப்ளிக் கிட்டத்தட்ட 30.80% ஷேர் அப்படிங்கிறத வச்சிருக்காங்க. இதுவும் வந்துட்டு ரொம்ப டீசெண்டாக தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிடலைசேஷன் பார்க்கும்போது 2730 வச்சிருக்காங்க. கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் 42.5. இவங்களோட 52 ஹைன்னு பார்க்கும்போது 47.9, லோ 12.2. ஸ்டாக் பிபிஐ பார்க்கும்போது 16.1 தான். இண்டஸ்ட்ரி பிபியோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக தான் வச்சிருக்காங்க. புக் வேல்யூன்னு பார்க்கும்போது 38. டிவிடெண்டும் நல்லாவே பே பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2.35% வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ROE அண்ட் ROCEன்னு பார்க்கும்போது ROCE 7.84%, ROE வந்துட்டு 7.47% வச்சிருக்காங்க. ரொம்ப டீசென்டான வேல்யூ தான், ஆவரேஜான வேல்யூ தான் வச்சிருக்காங்க. இந்த செக்டாரில் இந்த மாதிரி வேல்யூஸ் தான் நம்ம அதிகமாக பார்க்க முடியும். ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்காங்க. பிரைஸ் டு புக் வேல்யூ வந்துட்டு 1.10, ரொம்ப ஃபேர்லி வேல்யூடாக தான் ஸ்டாக் இப்போதைக்கு இருக்காங்க. கம்பெனியில் கடன் அப்படின்னு பார்க்கும்போது 4813 கோடி அப்படிங்கிறது வச்சிருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ 1.94 தான் இருக்குது. ஸோ கம்பெனியில் கடன் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்குது. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்குது. இது கம்பெனியில் ஒரு நல்ல ஷைனாக தான் நான் பார்க்குறேன். டோட்டலாகவே இப்போ நம்ம பார்த்த இந்த 5 கம்பெனிலையும் கடைசியாக பார்த்த பிடிசி இந்தியா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் வந்துட்டு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. நீங்கள் இதில் யோசிச்சுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்த எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்துட்டு ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான், எந்த விதத்துலேயும் வந்துட்டு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி கிடையாது. ஏன்னா எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் வந்து ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்குது. ரிஸ்க்கை புரிஞ்சுக்கிட்டு பிறகு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் வந்து ஆலோசனை வாங்கிட்டு பிறகு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. ஆனால் நான் எந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணுறேன், எதுக்காக அந்த கம்பெனியில் அந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத ரொம்பவும் டிரான்ஸ்பரண்ட்டாக வந்துட்டு வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோஸை வந்துட்டு நான் ப்ரைம் மெம்பர்ஸுக்காக வந்துட்டு போட்டிருக்கேன். நீங்களும் அதை பார்க்கணும், ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இது உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மெருகேற்றதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.